வணக்கம். நான் கனி மாத்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமணம் தொடர்பான விஷயத்திற்கு ஒரு ஜாதகத்தில் எந்த கட்டங்களை பார்க்க வேண்டும், இந்த கட்டங்கள் என்பது எந்த ஸ்தானத்தை பார்க்கணும், இல்லை எந்த பாவத்தை நம்ம பார்த்து பலன் எடுக்கணும். திருமணத்திற்கு மிக முக்கியமான கிரகங்கள் இது அனைவருக்குமே பொருந்தக்கூடிய விதியாக எந்த கிரகங்களையும் திருமணம் தொடர்பான விஷயத்தில் ஜாதகத்தை பார்க்கும்போது எந்த 2 கிரகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும், அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. திருமண விஷயத்தை ஒரு ஜாதகத்தில் கணிப்பதற்கு எந்த ஸ்தானங்களை முதலில் பார்க்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம். இந்த ஸ்தானங்கள் என்றவுடன் அதிலும் சிலருக்கு சில குழப்பங்கள் இருக்குது. லக்கணத்திலேருந்து எண்ணி வரும்போது வரக்கூடிய ஸ்தானங்களா, இல்லை ராசி கட்டத்தில் சந்திரன்லேருந்து எண்ணி வரணுமா? ஏன்னா சந்திரன் தான் ராசி இல்லையா, அப்போ அந்த ராசிலேருந்து எண்ணி பார்க்கணுமா, லக்கணத்துலேருந்து பார்க்கணுமா? இப்படி சில சந்தேகங்கள் சிலருக்கு கமெண்ட்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்கணத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஸ்தானங்களை நம்ம கணக்கு செய்யணும். அதை விட்டு சந்திரனை அடிப்படையாக வச்சு நம்ம கணக்கு செய்யக்கூடாது. ஏன்னா லக்கணமே ஒரு ஜாதகத்தில் உயிர் புள்ளி, சந்திரன் உடல். அப்போ உயிருக்கு அதிகமான முக்கியத்துவம் தந்து லக்கண புள்ளியிலிருந்து தான் நம்ம இந்த ஸ்தானங்களை அடிப்படையாக வைத்து எடுக்கணும். இந்த ஸ்தானத்துக்கு இன்னொரு பேருக்கு பாவம் என்ற பெயரும் இருக்குது. ஏன்னா சில வார்த்தைகள் கேட்கும்போது சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் ஸ்தானம் என்றாலும் பாவம் என்றாலும் ஒரே விஷயந்தான். திருமணம் தொடர்பான விஷயத்தை ஒரு ஜாதகத்தில் கணிப்பதற்கு முதல்ல என்ன ஸ்தானங்களை நம்ம பார்க்கணும். இது முதல் தரமான விஷயம், அதாவது முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய இடங்கள் என்பது லக்கணம், 2ஆம் இடம், 7ஆம் இடம். இது 3மே மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவை. அதற்கு அடுத்தபடியாக பார்க்க வேண்டிய ஸ்தானங்கள் 3ஆம் இடமும் 11ஆம் இடமும். இந்த 2 ஸ்தானங்களும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியவை. பெண்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஆண்களுக்கு 8ஆம் இடத்தை திருமணத்தில் பார்க்க வேண்டாம். ஆனால் பெண் ஜாதகி என்று வருகின்ற பொழுது 8ஆம் இடத்தை பெண்களுக்கும் பார்க்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்தானங்கள் எதன் அடிப்படையில் முக்கியத்துவம் பெறுகிறது? ஏன்னா திருமண பொருத்தத்தை பார்க்கின்ற பொழுது 12 கட்டங்கள் இருக்குது. லக்கணத்திலேருந்து 12 ராசி கட்டங்கள் வருது. அப்போ இந்த ஸ்தானங்கள் எந்த அடிப்படையில் மிக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. திருமண பொருத்தத்தை பார்க்கின்ற பொழுது சில பேர் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே தோஷங்களை மட்டும் அடிப்படையாக வைத்து ஜோடி சேர்க்குறாங்க. அப்படி தோஷங்களை எடுத்த உடனே நம்ம பார்க்குறத விட முதலில் முக்கியமான ஸ்தானங்கள் இருவருக்கும் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கணும். அதில் மிக முக்கியமானது இந்த லக்கணம். ஒரு ஜாதகருக்கு லக்கண புள்ளி எந்த இடத்துல விழுந்திருக்கோ, அது பெண் ஜாதகியாக இருந்தாலும் சரி, ஆண் ஜாதகராக இருந்தாலும் லக்கண புள்ளி எந்த ஸ்தானத்தில் விழுந்திருக்கிறதோ அந்த லக்கண புள்ளிக்குரிய கிரகம் ஜாதகத்தில் பலமாக இருக்கான்றதை பார்க்கணும். முதல்ல அதான் பார்க்கணும். அப்போ ஒருவேளை அந்த ஜாதகத்தில் லக்கண புள்ளி விழுந்திருக்கக்கூடிய கிரகம், இந்த லக்னாதிபதி பலமாக இல்லை, அதற்கு அடுத்தபடியாக என்ன செய்யுது? ஒரு ஜாதகருக்கு லக்கண புள்ளி பலமாக இல்லை, நீசம் பெற்று அமர்ந்திருக்காரு ஜாதகத்தில். அப்போ அவருக்கு லக்கண புள்ளி பலமாக இல்லை. அப்போ பெண் ஜாதகத்தில் இந்த பையனுடைய ஜாதகத்தினுடைய லக்னாதிபதி எங்கே அமர்ந்திருக்காரு? இந்த லக்னாதிபதியை உயிரோன் என்று சொல்வார்கள். இந்த உயிரோன் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குது? பெண் ஜாதகத்தில் எங்கே இருக்குது? இந்த பெண் ஜாதகத்தில் லக்கணத்தில் அமர்ந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் பெண் ஜாதகத்தில் ஆணினுடைய லக்னாதிபதியான உயிரோன் அமர்ந்தாலும் மிக சிறப்பான பொருத்தம். பையனுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பெண் உயிருக்கு உயிராக இருந்து அந்த பையனை காப்பாற்றுவான்னு எடுத்துக்கலாம். இந்த பெண்ணுக்கு நல்ல பலமான ஒரு அமைப்பு இந்த பையனுடைய திருமண வாழ்க்கையில் கிடைக்குன்றதை பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த விதி ஆண்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை பெண்களுக்கும் பார்க்கலாமான்றதை சில பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்லையும் மெயிலையும் கேட்டிருக்காங்க. ஆண்களுக்கும் பார்க்கக்கூடிய விதிகள் பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் இல்லாமல் இருக்கின்றார் என்றால்
ஆணுடைய ஜாதகத்தில் பலம் பெற்று அந்த லக்னாதிபதி அமர்ந்து விட்டால் அப்போ உயிருக்கு உயிரான கணவராக பல விஷயங்களில் இந்த பெண்ணுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு துணையாக இருப்பார்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்றதை இப்போ ஜாதகத்தில் பார்க்கலாம். இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கண புள்ளியாக வந்திருக்கக்கூடிய இடம் ரிஷப வீடு. இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ரிஷப வீட்டிற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னி வீட்டில் வந்து நீசம் பெற்று ஜாதகத்தில் மறைந்திருக்கின்றார். 5ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த லக்னாதிபதியான உயிரோன் நீசம் பெற்று ஜாதகத்தில் மறைந்திருக்கிறது. அப்போ இந்த ஜாதகிக்கு ஏதோ ஒரு வகையில் வலிமை இல்லாத நிலை என்பது ஜாதகத்தில் காட்டுகிறது. அப்போ வரக்கூடிய துணைக்கு இந்த லக்னாதிபதியான உயிரோனுக்கு ஒரு நல்ல பலம் கொண்டு இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கான்றத பார்க்க போகிறோம். வரக்கூடிய துணைக்கு லக்கணமாக மீன லக்கணம் வந்திருக்கு ஒரு பையனுக்கு. அப்போ அந்த லக்கணத்தில் வந்து எந்த கிரகம் அமர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்ற சுக்கிரனாக ஜாதகத்தில் அமர்ந்திருக்கின்றார். அப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியான உயிரோன் நீசம் பெற்று இருந்தாலும் ஆணினுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று உயிர் புள்ளியான மீன லக்கணத்தில் இந்த உயிரோன் வந்து அமர்ந்திருக்காரு. அப்போது உயிர் ஸ்தானத்தில் உயிரோன் அமர்ந்திருக்கக்கூடியது மிக சிறப்பான ஒரு பொருத்தம். அடுத்தபடியாக திரிகோணங்களான 5 மற்றும் 9ஆம் வீட்டில் இந்த உயிரோன் அமர்ந்திருந்தாலும் சிறப்பான ஒரு பொருத்தமாக எடுத்துக்கலாம். 5ஆம் இடமாக வரக்கூடியது கடக வீடு, 9ஆம் இடமாக வரக்கூடியது விருச்சிக வீடு. இந்த 2 ஸ்தானங்களிலும் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அப்போ இந்த ஜாதகிக்கு ஒரு நல்ல பலமான உயிருக்கு உயிரான ஒரு கணவர் கிடைச்சிருக்காருன்றத நம்ம ஜாதக பொருத்தத்தில் எடுத்துடலாம். இப்போ முதல் விஷயமாக நம்ம பார்த்தது இந்த ஜென்ம லக்கணம் எப்படி ஒரு இருவருக்கும் திருமண பொருத்தத்தில் பார்க்கணுன்றது நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்க. அடுத்தபடியாக பார்க்க வேண்டியது 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது. அந்த குடும்பஸ்தானம் என்பது 2ஆம் இடத்தை காட்டும். இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன, 2ஆம் வீடு திரிசூன்யம் அடைந்த வீடாக இருக்கான்றதையும் பார்க்கணும். 2ஆம் இடமே ஒரு ஜாதகத்தில் தனஸ்தானமாகவும் குடும்பஸ்தானமாக வேலை செய்யும். அப்போ திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் ஜாதகருக்கு பலமாக இருக்கும். ஒருத்தருக்கு பலம் இல்லை என்றாலும் இன்னொருத்தருக்காவது அது பலம் பெற்று அமர வேண்டும். இப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் கேது இருக்கு, இல்லை ராகு அமர்ந்திருக்காரு, இல்லை பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த குடும்பஸ்தானம் என்பது பாதிக்கப்பட்ட ஒரு ஜாதக அமைப்பாக இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வரக்கூடிய துணைக்கு எந்த ஸ்தானத்தை பார்க்கணும், 8ஆம் இடத்தை பார்க்கணும். இந்த ஆண் ஜாதகருக்கு 8ஆம் இடத்தில் ஏதாவது பாவ கிரகங்கள் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். ஏன்னா பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கிறதுனால குடும்பஸ்தானம் ஒரு பெண்ணுக்கு கெட்டிருக்கு. அப்போ அந்த வரக்கூடிய பையனுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் எந்த பாவ கிரகங்களும் இல்லாமல் இருக்கிறது, இல்லை பாவ கிரகங்களுடைய பார்வை படாமல் இருக்கிறது அந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கு ஒரு சமமான ஒரு தோஷ நிவர்த்தியை தரக்கூடியதாக இருக்கும். அது எப்படி அது தோஷ நிவர்த்தியை தரும் என்றால் லக்கணத்திற்கு 7ஆம் இடமாக களத்திர ஸ்தானத்தை நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த களத்திர ஸ்தானத்திற்கு 2ஆம் இடமாக குடும்பஸ்தானம் என்பது வரும். அப்போ ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் 2ஆம் இடம் பாதிப்படைந்திருந்தால் ஆணுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் எந்த பாவ கிரகங்களும் இல்லாமல் சுப கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ பெறக்கூடிய இடமாக 8ஆம் இடம் இருந்தால் அப்போ அந்த பெண் ஜாதகிக்கு நல்ல பொருத்தமான துணையாக அமைந்துவிடும். அப்போ 2ஆம் இடம் என்பது இருவருக்குமே பலம் பெற்ற அமைப்பாக இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு பலம் இல்லாமல் இருந்தாலும் இன்னொருத்தருக்கு வரக்கூடிய துணைக்கு அது நல்ல ஸ்தானமாக பலமான ஸ்தானமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படாது. அடுத்ததாக களத்திர ஸ்தானம் என்பது 7ஆம் இடம். அப்போ இந்த களத்திர ஸ்தானம் ஜாதகத்தில் இருவருக்கும் பாதிப்படையாமல் இருந்தால் ஒரு நல்ல பொருத்தமாக எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்த அதிபதி ஒரு ஜாதகத்தில் கெட்டிருந்தாலும் இல்லை 7ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருந்தாலும் அதே மாதிரி ஒரு களத்திர தோஷம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக வர்ண பொருத்தணும். இப்போ அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டியது ஒரு ஜாதகத்தில் 2ஆம் தரமான முக்கியத்துவம் பெற்ற ஸ்தானங்கள் என்பது 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஆகும். ஏன் இந்த 3 மற்றும் 11க்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்றார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் என்பது
இந்த களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு 9வது இடமாக, அதாவது பாக்கியஸ்தானமாக வரக்கூடியது 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடமே ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகர் கிடையாது, ஒரு ஜாதகியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தைரிய வீரியம் போகஸ்தானத்தையும் காட்டக்கூடியது. முக்கியமாக ஒரு ஜாதகருக்கு ஆண் தன்மை அதிகமாக இருக்கிறதா, அந்த ஜாதகருக்குரிய ஆண் தன்மை இருக்கா, இல்லை ஒரு பெண் என்றால் பெண் தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கா, அவங்களுடைய நடவடிக்கையில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடத்தை பார்க்கணும். திருமண வாழ்க்கையில் ஒருத்தருக்கு உயிர்கண்டம் இல்லாமல் நல்லபடியாக அந்யுன்ய நிலை என்பது இருந்தாலும் வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஒரு ஆணாக இருக்காரா, ஒரு பெண் தன்மையுடன் அதிகமாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கு 3ஆம் இடத்தை திருமண பொருத்தத்தில் கண்டிப்பாக பார்க்கணும். அடுத்தபடியாக 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருடைய வெற்றி, லாபம், அவருடைய ஆசைகள் நிறைவேறுதல், இதை பற்றி குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம்தான். களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்திற்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாக வரக்கூடிய 5ஆம் இடமாக வரக்கூடியது லக்கணத்திற்கு 11ஆம் இடம். அப்போ இந்த 11ஆம் இடம் பாதிப்படைந்து ஒரு ஜாதகத்தில் இருந்தால் வரக்கூடிய மனைவிக்கு 5ஆம் இடத்தில் எந்த பாவ கிரகங்களும் இல்லாமல் பலம் பெற்று இருக்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானமாக இருக்கணும். அப்போ குழந்தை பாக்கியம் தள்ளி கொண்டே போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்தில் 11ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பலம் பெற்று இல்லாமல் இருந்தால் அப்போ வரக்கூடிய மனைவிக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கு, அதில் எந்த பாவ கிரகங்களும் இல்லை என்றால் அப்போ ஒருத்தருக்கு பலம் இழந்த நிலையாக இருந்தாலும் பெண்ணுடைய ஜாதகத்தில் அது அதிகாரம் பெற்றுவிட்டால் நல்ல பொருத்தமாக எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஜாதகத்தில் பார்க்கணும். பெண்களுக்கு மட்டுமே பார்க்கக்கூடிய ஸ்தானம் மாங்கல்ய ஸ்தானம், 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தில் எந்த விதமான பாவ கிரகங்கள் இல்லாமல் சுப கிரகங்களுடைய பார்வை. சுப கிரகங்களில் குருவினுடைய பார்வை முழுமையான சுபத்தன்மை கொண்டது. ஆனால் குரு வக்ரம் பெற்ற நிலையில் அமர்ந்திருக்கிறது, இல்லை குருவுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது, இல்லை குருவுடன் இப்போ ராகு இல்லை கேது இருக்க பாதகாதிபதி சேர்ந்திருக்காரு ஒரு ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் அந்த குருவினுடைய சுபத்தன்மை என்பது குறையும். அப்போ 100% முழுமையான குருவினுடைய பார்வை என்பது 8ஆம் இடத்திற்கு கிடைக்கல. அந்த மாங்கல்ய ஸ்தானத்திற்கு ஏதோ ஒரு பாவகிரகம் அமர்ந்திருக்கு, ஆனால் குருவினுடைய பார்வை முழுமையாக நன்மை செய்யாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த சுபகிரகமாக வரக்கூடியது சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய பார்வையும் 75% சுபத்தன்மை கொண்டது. அப்போ 8ஆம் இடத்தில் ஒரு பாவகிரகம் அமர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் குருவினுடைய பார்வை எப்படி தோஷ நிவர்த்தியை தருமோ அதே போல் சுக்கிரனுடைய பார்வையும் தோஷ நிவர்த்தியை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்திற்கு தரும். ஆனால் அது 75% தான் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். திருமண தொடர்பான விஷயங்கள் பார்க்கின்ற பொழுது 2 முக்கியமான கிரகங்களையும் பார்க்கணும். ஒன்று சுக்கிரன், மற்றொன்று செவ்வாய். இந்த 2 கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். சுக்கிரன் என்றாலே களத்திரக்காரகன், செவ்வாய் என்பவர் மங்களக்காரகன். எதற்காக இந்த 2 கிரகங்களுக்கும் இவ்வளோ முக்கியத்துவம் என்றால் கால புருஷனுக்கு முதல் வீடாக லக்கணமாக வரக்கூடியது மேஷ வீடு. அப்போ இந்த மேஷ வீட்டினுடைய அதிபதியான செவ்வாய் மங்களக்காரகன். அடுத்தபடியாக இந்த களத்திரக்காரகனாக வரக்கூடிய வீடு 7ஆம் இடமாக துலாம் ராசி வரும். அப்போ இந்த இடத்திற்குரிய அதிபதி சுக்கிரன். அதனால்தான் இந்த செவ்வாயும் சுக்கிரனையும் எல்லா ஜாதகத்திலையுமே பார்க்கணும். அதனால் இந்த குறிப்பிட்ட ஒரு லக்கணத்துக்கு மட்டும் பார்க்கக்கூடிய விதி கிடையாது. எல்லா ஜாதகங்களுக்குமே செவ்வாயும் சுக்கிரனும் எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தொடர்பில் இருக்குன்றதை பார்க்கணும். ஒரு பெண் ஜாதகிக்கு களத்திரக்காரகனாக மங்களக்காரகனாக வரக்கூடிய செவ்வாய் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறதோ அதனுடைய திரிகோணங்களான 1, 5, 9 மற்றும் 2ஆம் இடம். அப்போ செவ்வாய் நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 மற்றும் 2ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அல்லது கேது இருந்தாலும் அந்த பெண் ஜாதகிக்கு செவ்வாய் தோஷம் என்பது இருக்கா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆண் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் களத்திரக்காரகனான சுக்கிரன். இந்த சுக்கிரன் நின்ற ஸ்தானத்திற்கு திரிகோணங்களான 1, 5, 9 மற்றும் 2ஆம் இடத்தில் கேது நிற்கிறதும் அதற்கு அடுத்தபடியாக ராகு நிற்கக்கூடிய அமைப்பும் களத்திர குற்றமிக்க களத்திர தோஷத்தை பெற்ற ஜாதகர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு சரியான தோஷம் இருக்கக்கூடிய பெண் ஜாதகத்தையும் ஆண் ஜாதகத்தையும் திருமணத்தில் பொருத்தமாக எடுத்துக்கணும். அப்போ இந்த 2 கிரகங்களையும் திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது எந்த இடத்துல இருக்கு, மறைவாக இருக்கா, வக்கரம் பெற்று இருக்கான்றதையும் கணித்து தான் ஒரு ஜாதகத்தில் திருமண பொருத்தத்தை முடிவு செய்யணும். திருமணம் தொடர்பான விஷயத்தில் ஒரு ஜாதகத்தை தனியாக எடுத்து பார்த்தாலும் சரி, இல்லை திருமண பொருத்தமாகவே எடுத்து பார்த்தாலும் அந்த ஜாதகத்தில் ஜென்ம லக்கணம் எங்கே இருக்குது, 2ஆம் இடம், 7ஆம் இடம், 3 மற்றும் 11ஆம் இடம் ஸ்தான அதிபதிகள் எங்கே இருக்காங்க, மறையாமல் இருக்காங்களான்றது முதல்ல ஜாதகத்தில் கணிக்கணும். சுக்கிரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் கெடாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கான்றதையும் தெரிந்து கொண்டால்தான் திருமண வாழ்க்கை அந்த ஜாதகர் ஜாதகிக்கு எப்படி இருக்குன்றதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதற்கு பிறகுதான் பொருத்தம் பார்க்கின்ற பொழுது வரக்கூடிய துணைக்கு இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ஒருத்தர் அதை தாங்கி கொள்ளக்கூடிய நிலை என்பது இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு தோஷம் இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னால், அப்போ வரக்கூடிய துணைக்கு அந்த தோஷங்களுக்கு ஒரு நிவர்த்தி தரக்கூடிய அமைப்பு என்பது எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் திருமணத்தில் பிரச்சனைகள் ஒரு ஜாதகருக்கு இருந்தாலும் வரக்கூடிய துணைக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை நல்ல விதமாக கொண்டு போகலாம். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த திருமணம் என்றாலே எந்த ஸ்தானங்களை பார்க்கணும், எந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் தரணுன்றது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.